ஓகே, இன்னைக்கு டேட் வந்து 26th of February 2025 அண்ட் என்னோட கரண்ட் வெயிட் வந்து இப்போதைக்கு 67.9 kgs, அப்ராக்சிமேட்டாக 68 kgs வச்சுக்கலாம், ரவுண்டாக 68 kgsன்னு வச்சுக்கலாம். நான் இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, ஆஃப் பேக்டு இந்த மாதிரி நிறையா திக்குது இல்லை எனக்கு. ஓகே, ஓவர் திங்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன டைலாக்கே என்னால் பேச முடியலனா நான் இப்படியே இருந்தால் எப்படி ஆக்டர் ஆகி லென்த்தி டைலாக்காக விஐபியில் தனுஷ் 1.5 நிமிஷம் 2 minutes டைலாக்லாம் சொல்லுவார்ல, ஏன்டா வெள்ளை பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்துக்காக இது பாரு குழம்புது பாரு, உங்கள் அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்தினால நோகாமல் நேராக முதலாளி சீட்டில் உட்காந்த உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரித்து படித்து, ரெண்டாவது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளை படிக்க வச்சு திக்கி இந்த மாதிரி திக்கி இதுவே எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா நான் எப்படி ஆக்டர் ஆக போகிறேன்னு எனக்கு ஐ எம் எக்ஸைட்டட். ஆகிடுவேன் கண்டிப்பாக, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இப்போ இல்லைனாலும் ஒரு 5 years 6 years 10 years எப்படியா என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஆக்டராக இருப்பேன். அதில் எனக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல, எப்படி அது நடக்க போகுதுன்னு தெரில. பட் ஆயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தால் என்னைக்காவது ஆகலை. பட் வி ஹாவ் டு டேக் ஆக்ஷன். என்னோடய பிளான் என்னன்னு ஓகே, நம்ம பிளானே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஆக்டர் ஆகணும்னா எனக்கு எதுவுமே எனக்கு சினி ஃபீல்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எனக்கு சினி நாலேஜ் கிடையாது. அப்பா அம்மா நோ சினிமா பார்க்குறதோட சரி அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. வளர்றேன் சினிமா பார்க்குறதோட சரி அப்படியே மற்ற எதுவுமே அவங்க அண்ட் இன்ஃபேக்ட் சினிமாலாம் அவங்களுக்கு அதெல்லாம் சும்மா ஏதோ வளரிட்டு இருக்கான் ஆக்டராக போகிறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி. பணமும் இல்லை, நான் எந்த ப்ரொடியூசரோட பையனும் இல்லை. எப்படி ஆக போகிறேன்னா, எனக்கு இருக்கிற ஐடியாவை நான் இந்த வீடியோவில் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த தேதிக்கு இல்லை, நான் கொஞ்சம் வருஷமாகவே நான் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. எதுலேயுமே கரெக்டாக இல்லை. ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லை. இந்த மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீமு, எனக்கே என் மேலே கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு பப்ளிக் ஆக்டிங்கை விடுங்க. எனக்கு வந்து ஒரு மீட்டிங்கில் கூட, நான் இப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், என்னால் ஒரு மீட்டிங்கில் கூட ஒரு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு தோன்றதை சொல்ல முடியாது. இப்போது ஒரு ஸ்க்ரம் அப்டேட்டுக்கே நான் 2 times எனக்கு 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. ஆனால் அந்த டெய்லி ஸ்க்ரம் அப்டேட்டுக்கு ஒரு 2 வாட்டி மைண்ட்லேயே ஓட்டி பார்ப்பேன். இன்கேஸ் அப்படி ஓட்டாமல் போனால் அப்போவுமே எனக்கு திக்கிறோம் நடுவில். இந்த மாதிரி எதுலேயுமே நான் எவால்வ் ஆகாமையே இருக்காது. ஏன்னு எனக்கு ஓகே இந்த மாதிரி இருக்கேன்ல, இந்த மாதிரி பயங்கர நிறையா இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் ஒரு டீனேஜர் காமன் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு நான் புலம்பலை. இது நிறையா பேர் இப்படி தான் இருக்காங்க. பட் இப்படியே இருந்தால் எப்படி நம்ம நினைக்கிற மாதிரி ஆக முடியும்? ஸோ நான் எப்படி ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட இது வந்து சிம்பிள். ஒரு மேன் வந்து ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கணும், மென்டலாக ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும், அண்ட் அவனோட பேஷன் நோக்கி அவன் ஒன்று ஓடணும். அது அவனுக்கு திருப்தியாக இருக்கணும். பேஷனுக்கு மணி டிபெண்ட் பண்ணி ஓடக்கூடாது, பட் ப்ரொஃபஷ்னலுக்கு மணி டிபெண்ட் பண்ணி ஒன்று பண்ணணும். அதுலேயுமே அவன் இதுவாக இருக்கணும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸில் அவன் கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே இருக்கிற மேன் இருப்பாங்க தானே, அது எப்படி இல்லாமல் இருப்பாங்க? அதில் ஒரு மேனாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பாயாக இருக்கிறேன், சம்டைம்ஸ் சைல்டாக பிஹேவ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி ஆகுறேன், அதுதான் அதை நான் ஃபஸ்ட்டு அப்படி ஆகணும். நான் அப்படி ஆகிட்டு அது எப்படி ஆகுறேன்றதை நான் அப்படியே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரேண்டமாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு, அப்படி ஆனதுக்கப்புறம் இப்படி உக்காந்துட்டு, இப்போ நான் காலை தூக்க முடியாது, ஜெட்டியோட உட்காந்துட்டு இருக்கேன். பட் இப்படி உட்காந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுமா, இந்த 3 விஷயத்த பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லி கொஞ்சம் ஃபேம் வந்து வரணும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஜென்யூனாக, எனக்கு எப்படி இது எல்லாருமே ஜென்யூனாக தான் பண்ணுறாங்க. பட்
எனக்கு எனக்கு தெரியல, எனக்கு ஐ வாண்ட் சம் ஃபேம் அண்ட் ட்ரூ ஃபேம். லைக் நான் காசு கொடுத்து வேணாம், பாவப்பட்டுலாம் எனக்கு வேணாம். என்னோடய ஒர்க் என்னை பிடிச்சி என்னை ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் என் ஒர்க்கை பிடிக்கணும். அந்த மாதிரி இருந்து ஒரு குறிப்பிட்ட ஃபேம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என் ஃபாலோவர்ஸ் ஒரு என் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் யாருக்கும் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நான் நிறையா லைஃப்பில் லூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறையா வாட்டி ஹர்ட் ஆகிருக்கேன். ஸோ நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க போகிறது. பட் யா, வெல் விஷஸ் அண்டு அது ஒரு வேர்ட் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அவங்க இருப்பாங்கள்ல, அவங்க இதில் யாருக்குன்னா அவங்களுக்கு கேமரா ஸ்கில்ஸ் இருக்கும். பட் தே வாண்ட் டு ப்ரொஜெக்ட்னா சில பேருக்கு டைரக்ஷன் ஸ்கில்ஸ் இருக்கலாம், ஷார்ட் ஃபிலிம் ஸ்கில்ஸ் இருக்கலாம். இப்போ எனக்கு எப்படி ஆக்டர் ஆகணுன்ட்டு, பட் எனக்கு அதை காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன். எனக்கு காட்ட முடியாதுன்னு இல்லை, எனக்கு தெரியுமானே தெரியல ஆக்டிங் வருமான்ட்டு. ஸோ நான் ஆக்டர் ஆகிறதுக்கு ஐ நீட் அ பிளாட்ஃபார்ம் டு பர்ஃபார்ம் இல்லையா, ஆர் ஐ நீட் அ பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் இல்லையா, ஆர் ஐ நீட் அ பிளாட்ஃபார்ம் வேர் ஐ கேன் ட்ரை ஆக்டிங் அண்ட் ஐ கேன் லேர்ன் ஆக்டிங் அண்ட் ஐ கேன் ஆக்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆக்டராக வேணும்னா எனக்கு ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேனு, ப்ரொடக்ஷனுக்கு எல்லாருக்குமே தேவையில்ல. ஸோ இவங்க எல்லாருமே இவங்க என்ன மாதிரியே ஆசை இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்க என்னை ஃபாலோ பண்ண சான்ஸ் இருக்குல்ல. இப்போ எனக்கு ஒரு 500K வருதுன்னா 5 லட்சம் பேர் என்னை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னா அதில் ஒருத்தர் கூடமா டேரக்டர் ஆசை இருக்காது. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள பிக் பண்ணி வி ஹாவ் டு ட்ரை, வி கோனா ட்ரை. அந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக வரல, எல்லா ஸ்கில்லுமே கற்றுக்கலாம். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. இது எனக்கு வரவே வராதுன்னு எந்த ஸ்கில்லுமே யாருக்குமே கிடையாது. நம்ம டெடிக்கேட்டடாக இருந்தால் எந்த ஸ்கில் வேணால் நம்ம கற்றுக்கலாம். அதில் நான் ஷுவராக இருக்கேன், நான் 100% ஷுவராக இருக்கேன். ஸோ நான் ஆக்டிங் கற்றுக்கணும். இதுக்கு நடுவில் ஃபேமிலி எல்லாமே பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். அது எப்படி ஆகிறேன்றது தான் இந்த ஆக்டர் ஆக்காச்சானல். ஸோ அந்த மாதிரி ஆக்டிங் கற்றுட்டு நல்லா ஆக்ட் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக கரெக்டாக உண்மையிலே நான் நல்லா நடிக்கிறேன்னா எனக்கு சான்ஸ் வரப்போகுது. யாருன்னா என்னை பார்த்து எனக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஸோ இதுதான் என்னோடய பிளான், இப்போதைக்கு இருக்கிற பிளான். ஓகே, ஏதோ பேச ஆரம்பித்து ஏதோ பேசிட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி என்னென்ன தப்பு பண்ணேன்னு மட்டும் நான் சொல்கிறேன். 26 February நான் 12:30 மணி வரைக்கும் யூடியூப் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்ஸ்டா இல்லைனா இப்போ இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் யூடியூப் வந்து ஸ்க்ரால் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு வேணாம், குவிட் பண்ணிட்டு தூங்குடா வேணாண்டா அப்படின்னு தோணுது. பட் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தேன். அதை ஐ ஹவ் டு ஸ்டாப்பு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆஃபீஸ்க்கு போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு போகிறேன். அண்டு சம்டைம்ஸ் ஸ்மெல்லாம் வருது, ஒரு மாதிரி இருக்குது. அதை ஐ ஹவ் டு வெளியே சாப்பிட்றேன். ஃபேட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன், வெளியே சாப்பிட்றேன் ஓகே. பட் எக்ஸ்ட்ரா கலோரிஸ் ஆகிடுது இல்லையா. அண்ட் சடனாக டிசிஷன் எடுத்து இந்த மசாலாக்கானு அப்படியே இப்போ தோணுதா, பிளான்லேயே இல்லையா, டக்குன்னு போய் ஒரு கடையில் போய் சாப்பிட்றது. அது ரொம்ப காரமாக இருக்குதுன்னு போயிட்டு சுகரை சாப்பிட்றது. ஜிம் ஸ்கிப் பண்ணிட்டேன், வாக்கிங்கும் போகல. மறந்துடுறேன் சின்ன சின்ன விஷயத்த. இப்போ ஃபோன் எங்கே வச்சேன்னு மறந்துடுறேன், சாவி எங்கே வச்சேன்னு மறந்துடுறேன். இன்றைக்கி டெம்பிள் போனேன், சிவராத்திரி, இன்றைக்கி மகா சிவராத்திரி. அங்கே செப்பல் எங்கே விட்டேன்னு மறந்துட்டேன். அவ்வளோ செப்பல் இருக்குன்னா எங்கே வச்சேனே செப்பலை மறந்துட்டேன். இப்போ செப்பல் இல்லாமல் அப்படியே காலில் வந்தேன். மொபைல் அடிக்ஷன் ரொம்பவே இருக்குது. மொபைலில் யூடியூப் பார்த்தா தான் இவர் பார்ப்பாரா? என் பெரிய ஸ்க்ரீன்லாம் மொபைல் அடிக்ஷன் கம்மி பண்ணணும். ஜெல்லஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் அது ஜெல்லஸாக ஹேட்ரடா என்னன்னு தெரில. பட் எனக்கு அந்த ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ஃபீலிங் ஒரு பர்சன் மேலே இருக்குது. அது முக்கியமாக ஒரு ஏட்ரட். ஏன்னா அவருக்கு தேவைன்ற போது என்கிட்ட ஹெல்ப் கேட்குறாப்படி. பட் அவர் சொல்ல வேண்டியதை சொல்லணும் இல்லையா. இப்போ உங்களுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட குழந்தை எப்படி பிறக்கணும்னு, அது ரொம்ப தப்பாயிரும். ஓகே வேணாம். வேறு எக்ஸாம்பிள். யோசிரா உன்னால் முடியும்டா. யோசிரா கண்டிப்பாக உன்னால் முடியும்டா. யோசிரா இந்த சம்மை எப்படி போடணும் அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். கேட்டு நீங்கள் எனக்கு சொல்லித்தரீங்க. நாளைக்கு எக்ஸாமில் அதே சம் வந்துடுச்சு. அந்த எக்ஸாம் முன்னாடி நாள் வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எப்படி இது சொல்லித்தாங்க அப்படிலாம் கேட்டு உங்கள் டைம் எடுத்துக்கிறேன். பட் எக்ஸாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட நான் நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த சம் வந்துடுச்சு, எனக்கு புரிஞ்சு ஏதாவது வந்துச்சு ஞாபகம் பட் மறந்துட்டு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அந்த ஹெல்ப்புன்ற கேட்கும் போது மட்டும் நம்ம ஞாபகம் வரும். அவங்களுக்கு தேவையானது வந்ததுக்கப்புறம் நம்ம மறந்துடுவாங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்?
அப்படி இருக்கலாமா ஃபஸ்ட்டு? அது தப்பு இல்லை. அது என்ன அது? நானா இதுவா டஸ்ட்பினா? தேவைன்ற போது தூக்கி போட்டு தேவையில்லாத போது போய் தூக்கி வெளியே போடுறதுக்கு. எனக்கு அந்த மாதிரி இருக்கவங்க எனக்கு காண்டாகும். எனக்கு ரொம்ப அது ஜெல்லஸாக தான் இருக்குது. எனக்கு ஜெல்லஸாக இருக்கக்கூடாது யார் மேலேயும். ஐ ஹவ் டு ஒர்க் ஆன் தட். ஓகே, அடுத்து டக்குன்னு பர்சனலில் வந்து நான் ரிவீல் பண்ணிடுறேன். 2.5 வருஷமாக ஸ்கூலில் என் கூட படித்த ஒரு பொண்ணு காலே பண்ணல. இன்னைக்கு கால் பண்ணாங்க. நம்பரே என்கிட்ட இல்லை ஆக்சுவலாக. ஹலோ நான் பேசுகிறேன் அப்படின்ற. ஓகே, எனக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பேசுகிறதுக்கு. பட் ஓகே, பேசிட்டு ஃபோன் வை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஓகே ஓகே அப்படின்ற. அப்படியே பர்சனலாக ஆக்சுவலாக எதுக்கு அவங்க கால் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ ஜாப் இல்லை, ரெஃபரலுக்கு தான் கால் பண்ணிடுவாங்க. ஆனால் அதை டேரெக்டாக சொல்லலை. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, அது நல்லா இல்லை, இது நல்லா இருக்காங்களா, நீ எவ்வளோ சேலரி வாங்குவேன் சும்மா சொல்ல. சில பேர் வந்து பொறாமப்படுவாங்க, பட் சில பேர் நல்லது நினைப்பாங்களே, அதனால தான். எவ்வளோ சேலரி வரும் நீ சும்மா ரவுண்டாக சொல்லு. கம்பெனிலாம் நல்லா இருக்கா, எல்லாம் செட் ஆகிட்டாங்க இப்படி இப்படின்னு. எதுக்கு திடீர்னு எதுக்கு எனக்கு புரியல. 2.5 வருஷமாக எவனுமே வந்து என்ன ஒரு நான் தனியாக லோவில் இருக்கும்போது எவனுமே வந்து எனக்கு இது பண்ணல. அப்போ எதுக்கு நீ அப்டேட் கேட்குற என்கிட்ட வந்து? நான் காண்டாயிடுச்சு. பட் நான் சில இது வந்து இல்லை நான் பர்சனல் லைஃப் அவ்வளோ சொல்கிறதுன்னு சொல்லிட்டேன். பட் சில இது வந்து அப்படியே ஈஸியாக ரிவீல் பண்ணிட்டேன். அது நான் கண்டிப்பாக ஐ ஹவ் டு கொஞ்சம் சிந்தித்து பேச வேண்டும் நான். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நான் பண்ண தப்பு 26th February 2024. பட் நல்லது என்ன பண்ணேன்னா, ஒரு 2 hours ப்ரொடக்டிவாக இருந்தேன். ஐடி ஒர்க் பார்த்தேன். கோயிலுக்கு போனேன். மகா சிவராத்திரி போக ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. பட் ஓகே, போயிட்டு வந்துட்டேன். அண்டு சிவன் தரிசனமும் வாங்கினேன். இவ்வளோதான். நான் நிறைய பேட் சாய்ஸஸ் தான் மேக் பண்ணுறேன் ஒரு டேயில், குட் சாய்ஸஸை விட. ஐ எம் நாட் ஹாப்பி வித் திஸ் டே. ஐ ஹேவ் டு ஃபிக்ஸ். ஸோ ஹவ் ஐ எம் ஃபிக்ஸிங் அண்ட் ஐ வில் ஃபிக்ஸ், அதுதான் பார்க்க போகிறோம். இந்த டைரி இன்றைக்கி தான் வாங்கினேன். இதில் ஒன்று எழுதியிருக்கேன். இஃப் நாட் ஆன் பேப்பர் இட்ஸ் நாட் இன் ஹிஸ்ட்ரியா, ரைட் ஆன். ஓகே. இது அந்த அட்வர்டைஸ்மெண்ட், இது நீங்கள் எடுத்துக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. சரி, ஓகே. இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாள் என்ன கோட் இருக்குன்னு அதை உங்களுக்கு படித்து காமிச்சிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். நார்மன் வின்சென்ட் பெல்லா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சேஞ்ச் யுவர் தாட்ஸ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் வேர்ல்டுன்றாரு. நீ உன் சிந்தனைகளை மாற்றினா உன்னால் இந்த உலகத்தையே மாற்ற முடியுன்றாரு. தலைவர் இல்லை, தலைனும் இல்லை, நான் என்ன சரக்கு அடிக்கல, ஏதோ போதையாக இருக்கேன்னு தெரியல. ஓகே, அனிருத் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீ ஏன் நம்பு போதும்ன்றாரு. நார்மன் வின்சென்ட் பெலே என்ன சொல்கிறாருன்னா, சேஞ்ச் யுவர் தாட்ஸ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் வேர்ல்டுன்றாரு. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பை. தூக்கம் வர மாதிரி இருக்குது, ஏதோ வளரிட்டு இருக்கேன். பை.